ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னென்னா, நான் இன்னும் குரூப் 4க்கு படிக்க ஆரம்பிக்கல, இப்போ படிக்க ஆரம்பித்தா என்னால் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ஓகேங்களா, எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டாங்க. இப்போ நான் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலை, எப்படி இப்போ ஸ்டார்ட் பண்ணால் என்னால் முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ அவங்களுக்கானதான் இந்த வீடியோ, புரியுதுங்களா? அது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்போ அப்படிங்கும்போது சிலபஸில் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ டேட்ஸ் ஆகும், இவ்வளோ இது பண்ணுறதுக்குன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ இந்த பிப்ரவரி மாதம் பார்க்குறீங்க. ஓகேங்களா, அதுலேருந்து இன்னும் சரியான 5 மாதம் தான் இருக்குது. ஓகேங்களா, எக்ஸாமுக்கு 5 மாதம் தான் இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, அப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த குரூப் 4 சிலபஸ் இருக்குங்களா, சிலபஸை நான் ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஜெராக்ஸ் போட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு நம்ம ஓல்டு சிலபஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் நான் வந்து நிறைய பேர் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணியிருப்பேன்னு. சிலபஸை ஜெராக்ஸ் போட்டு இங்கே பார்த்துக்கோங்களேன். வேட்டர் ஸ்டடி இருக்குங்களா, எல்லாத்துக்கும் ஒரு வேட்டர் ஸ்டடி வந்து எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சேன். புரிஞ்சுதுங்களா, எல்லாத்துக்குமே ஒரு இதுவும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு வேட்டர் ஸ்டடி ரெடி பண்ணணும். ஓகேங்களா, அந்த வேட்டர் ஸ்டடி நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது, வேணுங்கிறவங்க வந்து எடுத்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா, இன்னொன்று சிலபஸ் இருக்குங்களா, சிலபஸில் என்ன டாபிக் இருக்குங்கிறத நீங்கள் மஸ்ட்டு பாருங்கள். ஒன் டேக்கு வந்து இப்போ வந்து நியூ சிலபஸில் சொல்கிறேன். ஓல்டு சிலபஸில் ஜிகேக்கு பொறுத்த வரைக்கும் ஓல்டு சிலபஸே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜிகேக்கு சொல்கிறேன். மேக்ஸ் வந்து மேக்ஸு ஓல்டு சிலபஸாக ஃபாலோ பண்ணலாம், எல்லாம் ஒன்று தான் இருக்குது. அப்புறம் வந்து இந்த தமிழ் இருக்குங்களே, தமிழ் மட்டும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா, தமிழில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. தமிழ் இலக்கணம் இருக்குல்ல, இலக்கணம் இப்போ எல்லாருமே ஒரு மூணு டாப்பிக்கில் எல்லாருமே ஸ்கோர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ரெண்டு டாபிக் இருக்குங்களா, இந்த 2 டாப்பில் எல்லாருக்கும் ஒரு குழப்பம் ஏற்படும். புரிஞ்சுதுங்களா, அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். எழுத்துனா என்ன, சொல்லுன்னா என்ன, அந்த எழுத்து டாப்பிக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதை பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். அதுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இல்லை, நான் இப்போதைக்கு நான் அனலைஸே பண்ண முடியாதுன்னா, நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து இந்த பிடிஎஃப், இந்த சிலபஸ் அனலைஸ் பிடிஎஃப் இருக்குது. ஓகேங்களா, இந்த சிலபஸோட அனலைஸ் பிடிஎஃப் ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. இந்த அனலைஸ் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் என்னென்ன டாபிக் இருக்குது, அந்த டாப்பிக்குள்ளே சப் டாப்பிக்குள்ளே என்னென்ன டாபிக் இருக்குது அதுக்குள்ளே அப்படிங்கிறது ஒரு அனலைஸ் பிடிஎஃப் மாதிரி ரெடி பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது. புரிஞ்சுதுங்களா, வேணுங்கிறவங்க இப்போ எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தமிழ்லேருந்து எல்லாமே ஒரு இது விடாமல் நான் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுட்டேன். புரிஞ்சுதுங்களா, இதுக்கு வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 டே ஆகிடுச்சு. ஏன்னா உட்காந்து அதை எடுத்து சரி இந்த டாப்பிக்கில் அது வருது, ஏன்னா ஜிக்கு அனலைஸ் பண்ணேன். ஏன்னா ஒரு வேளை நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு டாபிக் வந்து இவங்க ஆட் பண்ணியிருந்தா என்னால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அனலைஸ் பண்ணேன். மேக்ஸிமம் எதுவும் அனலைஸ்லாம் பண்ணிச்சுது, அது பேர் என்னது, உங்களுக்கு வந்து ஆட்லாம் பண்ணலை. ஆல்ரெடி நான் 10 யூனிட்டாக இருந்தது 6 யூனிட்டாக குறைச்சிட்டாங்க. ஒவ்வொன்று தான் ஆட் பண்ணி விட்டாங்க, அவ்வளோதான். 2 இதை ஒன்றா மெர்ஜ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்புறம் இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த இதில் பாருங்களேன், இந்த பேப்பரில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து என்னென்ன கொஷின் கேட்பான் இங்கே பார்த்துக்கோங்க. அழகு 1ல் என்னென்ன கொஷின் கேட்பான், அழகு 2ல் அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்பீட் அந்த மாதிரி எடுத்து வச்சு நீங்கள் ஒரு பேப்பரில் ஒட்டி வச்சாலும் சரி, நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு நோட்லேயே நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, சந்தோஷம்தான். ஓகேங்களா, ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு இடம் பார்க்கும்போது இப்போ பொது அறிவியல்னா 5 கேள்வி கேட்பான், புவியியல்னா 5 கேள்வி கேட்பான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா, இன்னொன்று இப்போ தமிழ் இருக்குங்களா, தமிழ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ தமிழ் உதாரணத்துக்கு வந்து சிறப்பு தமிழில் வந்து நான் படிக்கிறோம். புரிஞ்சுதுங்களா, சிறப்பு தமிழ் படிக்கிறீங்கன்னா அதில் இலக்கணம், அது வந்து பின்னாடி புக் பேக் எல்லாமே நீங்கள் படிச்சிடணும். ஓகேங்களா, எல்லாமே ஒரு இது விடாமல் புக் பேக் நீங்களாம் படிக்கணும். இப்போ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எல்லா புக் பேக்கும் நீங்கள் எல்லா ஸ்கூல் புக்கு எல்லா புக் பேக்கும் நீங்கள் படித்து தான் ஆகணும். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, இல்லை நான் வந்து 1வது 5வதுலாம் படிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நீங்கள் 6லேருந்து 12 வரைக்கும் தெளிவாக இருந்தீங்கன்னாவே போதும். புரிஞ்சுதுங்களா, 6லேருந்து 12 நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கு போயிட்டு நீங்கள் 1 to 5 போகணும் அவசியமே இல்லை. புரிஞ்சுச்சுங்களா, ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ படிக்கிறீங்களா, ஒரு டெஸ்ட் பேட்சாக ஜாயின் பண்ணுங்கள். புரிஞ்சுதுங்களா, ஒரு நல்ல டெஸ்ட் பேட்ச். இப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோ தெரியுதா, இந்த டெஸ்ட் பேட்சில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அவங்க வந்து நல்ல டெஸ்ட் பேட்சாக ஜாயின் பண்ணுங்கள். புரிஞ்சுதுங்களா, அது எப்படின்னா வெயிட்டேஜை பொறுத்து தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா, இப்போ பாருங்கள், நமக்கு இப்போ சிலபஸில் எது வெயிட்டேஜ் அதிகம் தெரியுமா, பார்த்துக்கோங்க. நமக்கு ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் எது அதிகம்னா, நமக்கு இந்த
இங்கே பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள். இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அந்த 20 கொஸ்டின் இருக்குங்க. அதான் வெயிட்டேஜ். ஆனால் இங்கே இந்த 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 இதில் பாருங்கள், நான் ஜாமிங் டெஸ்ட் பாஸில் பாருங்கள் ஃபஸ்ட்டு அதான் கொடுத்துருக்காங்களா பார்த்துக்கோங்க. தேர்வு 2 இருக்குல்ல, அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க வெயிட்டேஜை பொறுத்து போட்டிருக்காங்க. இந்த டெஸ்ட் பாஸ் நல்ல டெஸ்ட் பாஸ் தானே. வெயிட்டேஜ் பொறுத்து போகிறதுனால நமக்கு வந்து எப்படின்னா வெயிட்டேஜ் பொறுத்து எப்படி போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு 20 மார்க்கு, அடுத்து 20 மார்க்கு, அதுக்கப்புறம் 15 மார்க்கு, அதுக்கப்புறம் 5 மார்க்கு, அதுக்கப்புறம் 5 மார்க்குன்னு வராங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்கள் நல்லா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு இல்லை எனக்கு அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு புக்கு இருக்குங்களே, ஜிகேக்கு பார்த்துட்டிங்கன்னா ஜிகேக்கெல்லாம் நான் சஜஷன் பண்ணுறது வந்து ஸ்கூல் புக்கு தான். ஸ்கூல் புக்கு தாண்டி அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ இந்த புக்கு தான் வாங்கணும்னு நான் சொல்லலை. ஜிகேக்கு ஏதோ ஒரு புக்கு ஓகேங்களா, நல்ல அகாடமி புக்கு ஒன்று வாங்கிக்கோங்க. இப்போ நான் பார்த்த வரைக்கும் இந்த புக்கு நல்லா இருந்துச்சு, அதனால் ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் வந்து நான் ஏன் இன்னும் எது குறிக்கலை அப்படின்னா, இப்போ நான் ஒரு பாடம் எடுத்து படிக்கும்போது அந்த பாடத்தில் இருக்கிறத இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அதில் இல்லாததை மட்டும் நான் குறித்து வச்சுக்குவேன் ஓகேங்களா. அந்த மாதிரி நீங்கள் குறித்து வச்சுட்டிங்கன்னா ஈஸி. புரிஞ்சிச்சா? இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களால் முடியும். புரிஞ்சுதுங்களா? ஏன் அப்படின்னா சிலபஸ் வந்து இலக்கணம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாவே போதும். முழுக்க நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுமா? தமிழ் புக் எடுத்துக்கோங்க. தமிழ் புக் எடுத்துகிட்டு இந்த சுரேஷ் புக் இருக்குல்ல, இந்த சுரேஷ் புக்கில் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம டாப்பிக்கில் எழுத்து இருக்கா, எழுத்து பிரித்தெழுது இருக்கா, இந்த அந்த எழுத்துக்குள்ளே பிரித்தெழுது இருக்கா, பிரித்தெழுது சேர்த்தெழுதுல 6லேருந்து 12 வரைக்கும் பிரித்தெழுது சேர்த்துக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் படிச்சிருங்க எடுத்து. புக் பேக்கில் இருக்கும். ஓல்டு புக்கில் பின்னாடி இருக்குது. அப்படின்னா மொழித்திறனுக்கு பின்னாடியும் உள்ளே நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வகுப்பு திறன் போட்டிருப்பான். அதுக்குள்ளேலாம் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் அதுக்குள்ளேலாம் இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளாக இருக்குது. புரிஞ்சிச்சா? இப்போ அதெல்லாம் பாருங்கள். சந்திப்பிலை வல்லின மிகுமிடம் மிகாமிடம் அந்த 2மே நீங்கள் கரெக்டாக பார்த்து உங்களுக்கு அந்த விதியெல்லாம் தெரியும்னா சந்திப்பிலை ஒரு மேட்ரே இல்லை. புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். குரில் நெடில் வேறுபாடு, குரில் நெடில் ஓகேவா. அந்த குரில் நெடில் வேறுபாடு தெரிஞ்சுன்னா இந்த இதுவும் வருது இல்லை. லகர எங்கே லகர வரணும், எங்கே நகர வரணும் அது தெரியணும். இனவெழுத்து ஓகேங்களா. அந்த இனவெழுத்து எப்படி தெரியாது? சுட்டெழுத்து வினா எழுத்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஒருமை பன்மை அறிதல் ஓகேவா. இப்போ நானா நீங்களா இதான் ஒருமை பன்மை ஓகேவா. நான் நீங்கள் ஒருமை பன்மை அதை ஒரு வேறுபாடு தெரியணும். வேறு சொல்லலாம் கண்டுபிடிச்சிருவாங்க. வினை சொல்ல என்ன இப்படி ஓகேவா. ஒவ்வொரு டாப்பிக்கும் இப்படி ஒவ்வொரு இதாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். புரிஞ்சிச்சா? அப்படி அனலைஸ் பண்ணிவிட்டு தமிழ் இருக்குங்களே, தமிழ் வந்து நீங்கள் இப்படி இந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். புரிஞ்சிச்சுங்களா? இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி டெப்த்தாக, நான் ஏன் டெப்த்தாக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் மேலோட்டமாக படிச்சிங்கன்னா மறந்துடும். டெப்த்தாக ஒரு கான்செப்டோடு தெரிஞ்சு வச்சோம்னா நமக்கு அது மறக்காது ஓகேவா. அதனால் நீங்கள் வந்து டெப்த் அனலைஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. இதில் வந்து ஏகப்பட்ட கலைச்சல் கொடுத்துருக்காங்க தெரியுதா. இத்தனைலாம் படிக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கில் என்னென்ன கலைச்சல் இருக்கோ அதை மஸ்ட்டு படிங்க. இன்னொன்று உரைநடைக்கு பின்னாடியே கலைச்சல் இருக்கும். அந்த கலைச்சொல்லை நீங்கள் படிக்கணும். உள்ளே இருக்கும் வெளியே இருக்கும், நீங்கள் வந்து அதையும் படிக்கணும். புரிஞ்சிச்சா? ஓகேங்களா. இப்போ இந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா புரிஞ்சுதுங்களா. அடுத்து என்ன பண்ணணும், நமக்கு ஒன்று இருக்குது மேக்ஸு. இந்த மேக்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஓகேவா. மேக்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நோட் ஒன்று போட்டுக்குங்க ஓகேவா. இந்த மாதிரி ஒரு நோட்டு போட்டுட்டு இப்போது ஃபுல்லாக இப்போ பார்த்துக்கோங்க. தனி வெட்டி இருக்குன்னா இங்கே வருங்க வீட்டில் தெரியுதா தனி வெட்டி. இந்த தனி வெட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு எழுதி வைங்க. ஃபார்முலா எழுதி வச்சுருங்க. ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும், ஆனால் ஃபார்முலா எழுதி வைங்க. கணக்கு டைப் 1 புரிஞ்சுதுங்களா. அந்த டைப் 1ல் தனி வெட்டி எப்படி போடணும், பேசிக் சம் இது. தனி வெட்டி கணதில் அதை போடணும். அடுத்து மொத்த தொகை, தனி வெட்டியோட இந்த தொகையை கூட்டினா அதான் மொத்த தொகை ஓகேவா. அந்த இது நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் அடுத்து பாருங்கள், அடுத்து போக தான் டைப் இன்னும் அதிகமாக வந்துட்டுருக்கும். இப்போ டைப் 3ல் தனி வெட்டியில் மாதம் கேட்டால் 6 மாதம் கேட்டால் எப்படி போடணும், 3 மாதம் கேட்டால் எப்படி போடணும், 5 மாதம் கேட்டால் எப்படி போடணும், அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும் ஓகேவா. அடுத்து தனி வெட்டியில் ஒரு வருடம் 6 மாதம் இருக்குங்களா. ஒரு வருடம் அந்த 6 மாதம் ப்ளஸ் மொத்த தொகை. அந்த ஆல்ரெடி 6 மாதம் எப்படி போடுறதுன்னு தெரியும். அடுத்து ஒரு வருஷம் 6 மாதம் மொத்த தொகை. ஒரு வருஷம் கண்டுபிடிச்சி அதில் வர ஆன்சரை இப்போ இந்த 7500 பார்த்தீங்கன்னா இதோட கூட்டிட்டோம்னா அதான் வந்து மொத்த தொகை. அவ்வளோதான். அடுத்து இப்போ எத்தனை டாபிக் 2 இது முடிஞ்சிச்சா. அடுத்து பாருங்கள், நாட்கள் தந்து தனி வட்டி கேட்டால். அது என்ன நாட்கள் வந்து தனி வட்டி கேட்டாங்கன்னா 146 நாளுக்கு
13% வட்டியில் வட்டி சதவீதம். ஓகே, அது கிடைக்கும் தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, அதுக்கு எவ்வளோ, அது நீங்கள் வந்து அதை நீங்கள் போடணும். அப்புறம் வந்து அடுத்து பாருங்களேன், இப்போ வந்து நான் வந்து 146 டேஸ் இருக்குங்களா, டேஸை பொறுத்து வந்துருச்சா. அடுத்து இந்த மாதிரி நாட்கள் கொடுத்து கேட்பாங்க. நாட்கள்னால் இங்கே அந்த டைப் 6ன்னு இருக்குது பாருங்கள். அந்த டைப் 6ல் பாருங்கள், 2/10/2000 முதல் 3/12/2000 வரை அப்படின்னு இருக்கிறது. இந்த மாதிரி டேஸை கொடுத்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அந்த மாதிரி ஒன்று கேட்பாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கள், வட்டி வீதம் எப்படி பார்க்கணும். 2 வாரம் 6 மாதம், இந்த மாதிரி 2 மாதம் 6 மாதம் கொடுத்துட்டு வட்டி வீதம் கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கணும். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து நான் 2 நாள் ஆச்சு நான் தனி வட்டி முடிக்கிறதுக்கு. ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி இதை முடித்து வச்சாச்சு. நான் நாளைக்கு நெக்ஸ்ட் டைமு நம்ம ஜஸ்ட்டு ஒரு ரிவிஷன் பார்த்தா மட்டும் போதும் மேக்ஸுக்கு. புரிஞ்சிச்சா. இந்த மாதிரி நோட்டு போட்டு எழுதுவீங்க. நான் இருக்க வரைக்கும் மேக்ஸுக்கு எந்த ஒரு நோட்டும் போடலை. நான் வந்து ஸ்கூல் புக்கு அதான் பார்த்துட்டு ஏதோ ஒரு இதில் எழுதிட்டு தான் வந்துட்டு இருந்தேன் பேப்பரில். அப்போ தான் தெரிஞ்சிச்சு நம்ம இந்த மாதிரி எழுதக்கூடாது, கசகசன்னு பேப்பரில் எதுவும் எழுதக்கூடாது. நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு நோட்டு போடணும், நோட்டு போட்டு எழுதணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நான் இந்த நோட்டை வாங்கி பண்ணிகிட்ருக்கேன். புரிஞ்சிச்சுங்களா. இப்போது இந்த மாதிரி நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து முடிஞ்சுது. இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஓகேங்களா, எந்த ஒரு அகாடமி புக்கு பின்னாடி போகாமல் நான் வந்து ஒரு அகாடமி வேணால் நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். என்ன அகாடமி புக்குன்னா, இங்கே பார்த்துக்கோங்க, இந்த விவிடிஎன்பிசி இருக்குங்களா, இந்த விவிடிஎன்பிசியோட அகாடமியோட புக்கு வேணால் நான் சக்ஸஸ் பண்ணுவேன். ஏன்னா இவங்க வந்து நான் நல்லாயிருக்கு. ஏன் நான் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன்னா, இப்போது நம்ம வந்து ஒவ்வொரு எடிஷன் வச்சுருப்போம் இல்லையா. நான் வந்து இதுனா சயின்ஸும் சரி, வரலாறு எல்லாமே ஒவ்வொரு எடிஷன் வச்சுருப்போம். மேக்ஸிமம் வந்து இந்த 10ஆம் நூற்றாண்டு இந்த பாடம் இருக்குது பாருங்கள், இது வந்து 2019 எடிஷன் படிக்கும்பாங்க. ஆனால் இந்த புக்கில் நீங்கள் நியூ புக்கு வச்சுருந்தாலும் சரி, இதில் நீங்கள் கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த புக்கு படிச்சுட்டு இந்த புக்கு நீங்கள் எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். தெளிவாக படிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த வைகுண்டசாமிலாம் இப்போ 2024 எடிஷனில் இருக்க மாட்டார், 2019 இருப்பார். அப்போ உங்களுக்கு தெரியும், வைகுண்டசாமி வந்து நம்ம படிக்கும்போது இல்லை இதில் இருக்கார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், முழு புக்கெல்லாம் ஜெராக்ஸ் பண்ண அவசியம் இல்லை. அந்த வைகுண்டசாமி அது அவர் உண்டான கண்டென்ட் மட்டும் 1 பேஜ் 2 பேஜ் வரும், அதை ஜெராக்ஸ் போட்டு இருக்கலாம் அட்டாச் பண்ணிடுங்க, வேலை முடிஞ்சுது. இதுக்காக போய் நான் 2019 புக்கு தான் வாங்கணும் அப்படிலாம் இருக்குன்னு அவசியம் இல்லை. 2 பேஜ் மீறி போனால் ஒரு பேப்பர் எடுத்து உட்காந்து அவரோட எழுதுனீங்கன்னா வேலையே முடிஞ்சிச்சு. ஜெராக்ஸ் பண்ணோட அவசியம் இல்லை. அதனால் 2 பேஜ் வருமா, உட்காந்து நீங்கள் மொபைல்லே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி வைகுண்டசாமி அப்படின்னு போட்டு ஹிண்ட்ஸ் எழுதி வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கு நீங்கள் அந்த 2019 புக்கு தான் நான் வாங்கணும் அப்படின்ட்டு இல்லை. ஸோ நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த புக்கு ஓகே தான், இந்த புக்கு சூப்பராக இருக்குது. ஓகேங்களா. இது இந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம். இல்லை என்கிட்ட காசு இல்லை என்ன பண்ண முடியுதுன்னா, நம்ம டெலகிராம் சேனல்லையே இந்த மாதிரி நிறைய ஒன்லைன் இருக்குங்கள. இந்த புக்கோடது இது இல்லை, அது வேறு ஒன்லைனில் இருக்குங்களா. எல்லா தமிழ்லேருந்து ஜிகே எல்லாருக்கும் இருக்குது, மேக்ஸ் வரைக்கும் நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் நேம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா. இந்த வீடியோ ஃபுல்லான்னு பார்த்துருங்களுக்கு தான் ஃபுல்லாக தெரியும். ஒரு இது கிடச்சிருக்கும், ஐடியா கிடச்சிருக்கும். இந்த மாதிரிலாம் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து எப்படின்னா ஒரு 2-3 இதுனா எத்தனையோ நாட்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா. ரொம்ப நாட்கள் வேஸ்ட் பண்ணியாச்சு. நீங்கள் சிலபஸுக்கு வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகும்னா அந்த ஒரு நாள் வேஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை. உட்காந்து நீங்கள் அடுத்து என்ன படிக்க போகிறீங்கிறது இது தானே பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் 2-3 நாள் இது பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். புரிஞ்சிச்சுங்களா. இந்த மாதிரி வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. புரிஞ்சுதுங்களா. நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். ஓகேங்களா. டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது எப்படின்னா, இருங்க ஒரு நிமிஷம் கொஸ்டின் காமிக்கிறேன். டெஸ்ட்டு பண்ணிங்க, நான் நிறையா டெஸ்ட்டு போடணும். இங்கே பார்த்துக்கோங்க இருக்கா. இந்த மாதிரி நீங்கள் நிறைய வந்து டெஸ்ட்டு போடணும். இதுக்கு என்ன ஆன்சரு நீங்கள் நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரிஞ்சுதுங்களா. இப்போ எப்படின்னா நான் நிறைய பேர் டெஸ்ட்டே போட்டு பார்க்காம நான் வந்து இல்லை நான் படிச்சுக்கோன்ட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. டெஸ்ட்டு போடுங்க. டெஸ்ட்டு போட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா. நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்களோ அதெல்லாம் உட்காந்து இந்த கொஷின்லேயே எழுதி வைங்க. நான் இந்த கொஷின்னு எழுதலை. ஓகேவா. அதனால தான் இப்படி இருக்குது. டெஸ்ட்டு போடுங்க, மஸ்ட்டு டெஸ்ட்டு போடுங்க. இல்லை எனக்கு வந்து டெஸ்ட்டுக்கெலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாங்கன்னா ஆன்லைனில் நிறையா ஃப்ரீ சோர்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து அதை கூட யூஸ் பண்ணலாம், தப்பே இல்லை. புரிஞ்சிச்சுங்களா. இந்த மாதிரி டெஸ்ட்டு போடுங்க. டெஸ்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் 4 மணி 5 மணிக்கு தான் எந்திரிக்கணும் அவசியம் இல்லை. 6 மணிக்கு எந்திரிச்சாவே 7, 8 ஓகேவா. அந்த 2 மணி நேரம் உங்கள் கோல்டன் டைம். அந்த 2 மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10 மணிக்கு உட்காந்திங்கன்னா 1 மணி, அப்போ தூங்கி எழுந்திரிச்சிட்டு 4 மணிக்கு உட்காருங்க. 4 மணிக்கு உட்காந்தா நைட்டு 10 மணி வரைக்கும் ஜாலியாக படிக்கலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. புரிஞ்சுங்களா. அதுக்கு நீங்கள் முழுசாகவும் உங்களை படிக்க சொல்லலை, முழுசாக படிக்காமல் இருக்காதுன்னு சொல்லலை. உங்கள் ஒரு 6 மணி நேரம்
ஓகே, செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க ஒரு 6 மணி நேரம் நீங்கள் உட்காந்து படிச்சிங்கனாவே போதும். நீங்கள் வந்து நான் 10 மணி நேரம் படிப்பேன், 12 மணி நேரம் படிப்பேன், அதெல்லாம் கிடையாது. 6 மணி நேரம் நீங்கள் உட்காந்து கொடுக்குறத ஒரு பாடம் படித்தாலும் அந்த ஒரு பாடத்தில் டவுட் வராத மாதிரி படிக்கணும், அவ்வளோதான். நம்ம கான்செப்ட் அதுதான். இன்றைக்கி ஒரு பாடம் எப்படி நான் ஆங்கிலேயர் ஆட்சி அந்த விளைவுகள் படிக்கிறீங்கன்னா, அந்த ஒரு பாடம் எனக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுதுன்னா, அந்த 2 மணி நேரம் படித்தது 1 மணி நேரம் ரிவிஷன் பண்ணுங்கள், பொறுமையாக ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒன்று சோர்ஸ் இருக்கும், அதை எடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள். நமக்கு வந்து நம்ம படித்தது கரெக்டானு போட்டு பாருங்கள், முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஆனால் கரெக்டாக படிக்கணும் படிக்கிறத. ஓகேங்களா? இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு அந்த மாதிரி நீங்கள் இந்த சிலபஸ்லாம் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. புக்கு வந்து நான் சுரேஷ் புக்கு தான் வாங்கணும்னு சொல்லலை, இப்போவும் சொல்லலை. வேறு நீங்கள் எந்த புக்கு வேணாலும் வாங்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம், புரிஞ்சுச்சுங்களா? அது உங்கள் இஷ்டம். அதை நான் எதுவும் தடுக்கலை. ஓகேங்களா? இப்போ இன்னொன்று என்னென்னா, ஒரு நல்ல வேட்டை ஷெட்யூல் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம டெலகிராம் சேனல் எடுத்தாலும் சரி. ஓகேவா? நல்ல வேட்டை ஷெட்யூல்னு க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் இருக்கிறது மட்டும் நீங்கள் படித்தாவே போதும். இது ஜஸ்ட்டு நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் இந்த பாடத்தில். இதில் எல்லாமே கவர் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அவ்வளோதான். இந்த அளவுக்கு நீங்கள் உட்காந்து மேக்ஸுக்கு ஜிகேக்கு எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு 175 பக்கம் நெருங்க முடியும். ஏன்னா நீங்கள் வந்து டீட்டெயில் அனலைஸ் பண்ணுறீங்க பாருங்கள். சிலபஸ்ஸு, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்ன சிலபஸ் புக்கு இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, மேக்ஸுக்கு கரெக்டாக ப்ராப்பராக போகிறோம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு வர உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குது, இது எப்படி படிக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஓகேங்களா? இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கு சரி, ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து அனலைஸ் பண்ணி உட்காந்தோன்னா நமக்கு ஒரு முடிஞ்சிச்சு, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? யாரும் எதுவும் பயப்பட வேணாம். கரெக்டாக இந்த 2025 என் கூட சேர்ந்து எல்லோரும் வேலை வாங்கிடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவங்களும் வீட்டில் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களும் தனியாக வந்து படிக்கிறாங்கன்ட்டு இருக்கக்கூடாது. அதனால் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? இன்னும் நான் வர நம்ம சேனலில் இன்னும் என்னென்ன என்னால் முடியுமோ அதை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் பண்ணுற வேலை என்னென்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அது போதும். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு விஷயம் போதும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.